எக்ஸசைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழ்கண்ட கோணங்களின் அளவுகளை ரேடியன் அளவில் மாற்றுக. ஸோ கோணம்னாலே நமக்கு என்னது டிகிரி. ரேடியன் அளவுனா என்ன அர்த்தம்? நம்ம பைக்கு இது என்ன செய்யணும் மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல 60 டிகிரி. இப்போ இதை நம்ம ரேடியன் அளவுக்கு மாற்றும் பொழுது, அதாவது டிகிரில இருந்து நம்ம என்ன செய்யணும் பைக்கு மாற்றணும். அப்ப 60 டிகிரி இன்ட்டு பை பை 180 டிகிரி. அது 0 0 கேன்சல் ஆயிடும். 6th டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் போகும். ஈக்குவல் டு பை பை 3. அப்போ 60 டிகிரி இந்த கோணம் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ரேடியன் அளவுக்கு மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் 150 டிகிரி. ஸோ 150 டிகிரி இன்ட்டு பை பை 180 டிகிரி. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடும். இப்போ இதை நம்ம தேர்ட் டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 5 by 6. ஸோ 5 பை பை 6. அப்போ 150 டிகிரியோட ரேடியன் மதிப்பு என்னது 5 பை பை 6. ஸோ தேர்ட் சம்ல 240 டிகிரி. ஸோ இதை 240 டிகிரி இன்ட்டு பை பை 180 டிகிரி. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட் டேபிளால கேன்சல் பண்ணணும். ஸோ இது 8 டைம்ஸ், இங்க வந்து 6. ஸோ அடுத்து இது ரெண்டே நம்ம என்ன செய்யலாம், செகண்ட் டேபிளால கேன்சல் பண்ணலாம். 8 பை பை 6. ஸோ 3 4. இப்போ இதை நம்ம என்ன செய்ய முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. 4 பை பை 3. ஸோ இந்த கோணத்துடைய ரேடியன் மதிப்பு நமக்கு என்னது 4 பை பை 3. லாஸ்ட் மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னுல நமக்கு ஆன்சர் வந்து என்ன செய்யும், மைனஸ்ல தான் வரும். இன்ட்டு பை பை 180 டிகிரி. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸோ செகண்ட் டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 16 9. இப்போ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை அப்படியே ஆன்சரா வச்சுக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் 16 பை பை 4. இதுதான் நமக்கு என்னது கோண அளவுகள் இருந்து ரேடியன் அளவுக்கு மாத்துறது.